வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எப்படி ஒரு இஜெட் பஸ் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறது பை யூசிங் பஸ் பில்டிங் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் முழுக்க முழுக்க நம்ம எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுதான். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா ஒரு நெட்வொர்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நெட்வொர்க்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னம்னா எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே நம்பர் வச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஆர்டர் என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த டயக்ராமில் நான் கீழே வரைஞ்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா எலமெண்ட் 1. ஓகேங்களா? இதை மட்டும் என்ன பண்ணியாச்சு, ஒரு ரெஃபரன்ஸ் பஸ்ஸையும் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்து வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1J அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இதோட அவுட்புட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1x1 தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை எலமெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களோ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும். இப்போ 2 எலமெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா மேட்ரிக்ஸ் 2x2 வரும். 3 எலமெண்ட்னா 3x3 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ J 1.0. ஸோ அப்படின்னா மேட்ரிக்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 1x1 தான் வரும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூத்துக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னம்னா இங்கே எழுதுறோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேட்ரிக்ஸ் வேல்யூ 1.0J. ஓகேங்களா? ஸோ இதுல எந்த ஒரு டவுட் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இப்போ ஒரு எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எலமெண்ட் 2 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டயக்ராம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா எலமெண்ட் 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க இந்த டயக்ராமுக்கும் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல எலமெண்ட் 1 மட்டும் தான் இருந்தது. இதுல இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த எலமெண்ட் 2வையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கு. ஸோ வரக்கூடிய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். ஸோ கவனமா கவனிங்க. இதே ஸ்டெப் தான் திருப்பி நம்ம பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னம்னா நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அதுக்குண்டான மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸை கொண்டு நீங்க எழுதிருங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு, 1.0J இருக்கு. ஸோ என்ன பண்ணிடுறோம், அந்த 1.0J எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸை Z11ல கொண்டு எழுதிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 இடம் நம்மளுக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? என்னென்னு பாத்தீங்க அப்படின்னம்னா Z12 Z21 Z22 ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா இங்க கவனிங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இந்த 0.25Jங்கிறது எங்க போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் பஸ்ல போய் என்ன பண்ணிருக்கு, ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னம்னா இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இங்க எதுக்கு எழுத போறோம். ஓகேங்களா? இங்க கவனிங்க. ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட வேல்யூத்துக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்க எழுதிட்டோம். அதே மாதிரி காலம்லயும் பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட வேல்யூத்துக்கு இங்க எழுதிட்டோம். ஓகேங்களா? இந்த Z22ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எழுதக்கூடாது. Z22க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதான் இங்க எழுதுற வேல்யூ தான் அது உங்களுக்கு Z22. ஓகேங்களா? அந்த Z22ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன், கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 0.25 அப்படின்ற டேட்டா என்ன பண்ணிருக்கு அப்படின்னம்னா நீங்க கவனிங்க, இந்த 0.25ங்கிறது எங்க போய் ஜாயிண்ட் ஆயிருக்குன்னா பஸ் நம்பர் 1ல ஜாயிண்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜாயிண்ட் ஆகக்கூடிய வேல்யூ எவ்வளவு, 0.25. எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் பஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்னா Z11. ஓகேங்களா? இங்க Z11ஓட வேல்யூ எவ்வளவு, 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 1J பிளஸ் என்ன வேல்யூ ஆட் ஆகுது, 0.25 ஆட் ஆகுது. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா Z22 இங்க நம்ம நோட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த 1Jங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம பழைய Z11ஓட வேல்யூ. ஏன் இதை எடுத்திருக்கோம்னா நம்மளோட இந்த எலமெண்ட் 0.25 எலமெண்ட் எங்க போய் ஜாயிண்ட் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பஸ்ல ஜாயிண்ட் ஆயிருக்கனால Z11 இங்க எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் இந்த 0.25Jங்கிறது பாத்தீங்க அப்படின்னம்னா எவ்வளவு வேல்யூ போய் நம்மளுக்கு ஆட் ஆகுது, இங்க எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.25J. அதனால என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ இப்போ ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பஸ் இருக்குன்னா 2 பஸ் இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னம்னா 2x2ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூ 2x2 மேட்ரிக்ஸ் 2 பஸ் இருக்கனால ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்த எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்த எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் 3 இந்த இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம், அடுத்த எலமெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த டயக்ராம்ல. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம்ல எலமெண்ட் 1, எலமெண்ட் 2 அண்ட் எலமெண்ட் 3. அப்படின்னா வர்ற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ் அப்படியே நீங்க அங்கே எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியாச்சு, எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ் அங்கே எழுதியாச்சு. பழைய என்ன மேட்ரிக்ஸ் இருந்தோ லாஸ்ட் ஸ்டெப்ல அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே அங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா மற்ற இடத்த வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னம்னா இங்கே கவனிங்க. இதை நம்ம இப்போ லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்க எலமெண்ட், இந்த எலமெண்ட் தட் மீன்ஸ் 1.25J எங்க போய் ஆட் ஆகுது பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 2ல போய் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு, 2ல போய் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா 2ல இருக்க மேட்ரிக்ஸ் வெளியே நம்ம என்ன பண்றோம், அப்படியே கொண்டு போய் அந்த பக்கத்துல எழுதிடுறோம். ஓகேங்களா? ஸோ 1Jவை கொண்டு போயாச்சு. அதே மாதிரி 1.25Jவையும் கொண்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1Jவையும் கொண்டு வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1.25Jவையும் நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த கார்னர் டேம் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்னர் டேம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க கவனிங்க. கார்னர் டேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 1.25J தான் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 1.25J பிளஸ் இது எங்க போய் ஆட் ஆகுதுன்னா பஸ் நம்பர் 2ல போய் ஆட் ஆகுது. பஸ் நம்பர் 2 என்ன சொல்லிருக்கேன், Z22 வேல்யூ அளவு 1.25. ஓகேங்களா? ஸோ 1.25 பிளஸ் திஸ் 1.25 போட்டா என்ன வரும், நம்மளுக்கு வந்து 2.5 வரும். ஓகேங்களா? அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கார்னர் எலமெண்ட் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கன்னு பாத்துக்கோங்க. இன்னொருக்க சொல்றேன், எந்த வேல்யூ எலமெண்ட் வந்து ஆட் ஆக போகுது பிளஸ் அது எங்க போய் ஆட் ஆக போகுது அந்த மேட்ரிக்ஸை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க இங்க கவனிங்க, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம பாக்குறோம் இங்க எத்தனை பஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் 2 பஸ் தான் இருக்கு. ஆனா பட் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்த்தாலே தெரியுது எத்தனை இருக்கு, 3 ரோ 3 காலம் இருக்கு, 3x3ல இருக்கு. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ரெடியூஸ் பண்ணணும். எப்படின்னா 2x2க்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க பஸ் வந்து 2 பஸ் தான், பட் மேட்ரிக்ஸ் வந்து 3x3ல இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரெடியூஸ் தி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் பண்றதுனா நம்மளாவே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னம்னா ஒரு ரோ, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்மளா என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு தேவை என்னதுன்னா இந்த 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு உண்டான ஈக்குவலண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா வந்து உங்க புக்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, உங்க காலேஜில் நடத்தவும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவையில்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஃபார்முலா இல்லாமே வந்து உங்களுக்கு நான் இது எப்படி சால்வ் பண்றேன்னு ஈஸியா சொல்றேன். அது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். எந்த ஒரு ஃபார்முலாமே தேவையில்லை, நீங்க படிக்க வேண்டாம் ஃபார்முலாவே. ஓகேங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா Z11 தான் மாற்ற போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த Z11 அந்த மேல வந்து பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த Z11ஓட வேல்யூ எழுதி மைனஸ்ன்னு போட்டுருங்க. அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா இந்த Z11ல இருந்து Z ஷேப்ல போங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 1.0 இன்ட்டு அப்படியே கீழே வாங்க. இங்க என்ன இருக்கு, 1.0 டிவைடட் பை 2.5 போட்டீங்க அப்படின்னம்னா யூ கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? இதைத்தான் இந்த ஃபார்முலாலே அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படின்னு பாருங்க. இந்த Z11ஓட ஈக்குவலண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த Z11ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணிருங்க, கீழே இங்கே எழுதிருங்க. எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ மைனஸ் போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அப்படியே இங்க இருந்து நான் பெண்ணோட கலர் கூட சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன், இல்லாட்டி எரேஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த இங்க இருந்து என்ன பண்ணோம்னா இதை மைனஸ் பண்ணி இங்க மைனஸ்ன்னு போட்டோம். நெக்ஸ்ட் இந்த மல்டிபிளிகேஷன் என்ன பண்ணா இங்க இருந்து இந்த கடைசியில் என்ன இருக்கோ அங்க போயிருங்க. ஓகேங்களா? எவ்வளவு இருக்கு, 1.0 இன்ட்டு எதோட மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே நீங்க இந்த லாஸ்ட்ல Z ஷேப்ல கீழே வாங்க, என்ன இருக்கு 1 டிவைடட் பை இந்த லாஸ்ட்ல போனீங்கன்னா 2.5. ஏத்த நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க எழுதிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 0.6J அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதான் என்ன பாத்தீங்கன்னா அந்த Z12ஓட ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகேங்களா?
நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா Z12 பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த வேல்யூக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ என்னங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஜஸ்ட் 1.0 மைனஸ் என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இருந்து கடைசிக்கு போறீங்க. ஓகேங்களா, என்ன இருக்கு 1j இன்ட்டு அப்படி கீழே வாங்க என்ன வரும் 1.25 டிவைடட் பை 2.5. ஓகேங்களா, இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இங்க எழுதியிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா? ஸோ புரியல அப்படின்னம்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் இந்த இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது புரியும். நீங்க எந்த ஒரு ஃபார்முலாமே எழுத தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஸ்டெப்பா இருந்தாலுமே நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணாம நீங்க கடகட நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதைத்தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் 0.5. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா Z21க்கும் போடுங்க, Z22க்கும் போடுங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னம்னா இந்த மாதிரி தான் வருது. இது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது. வந்து இட் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு 2 பஸ் இருந்து 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்க எலமெண்ட் என்ன எலமெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.05j எலமெண்ட் 3. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்க வந்து மேட்ரிக்ஸ் வந்து 2x2ல இருக்கு. இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 3x3ல வரும். இங்க எத்தனை பஸ் இருக்குன்னா 3 பஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு ரிடக்ஷனும் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ எப்படி நீங்க ஆட் பண்ணுவீங்க மேட்ரிக்ஸ் வந்து 3x3 தான் வரப்போகுது. அதுல என்ன பண்ணிக்கணும் எக்ஸிஸ்டிங் பஸ் எழுதிக்கணும். இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட 3x3 மேட்ரிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதானது நம்மளோட எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ். இதுக்கு என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு. இதுதான் அந்த எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் நீங்க நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்க கவனிங்க, இந்த 0.05 அப்படின்ற வேல்யூ எங்க போய் ஆட் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா எங்க போய் சேருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கவனிங்க, இந்த 0.05ன்ற வேல்யூ இந்த இந்த எலமெண்ட் எங்க போய் ஜாயின் ஆயிருக்கு பஸ் நம்பர் 2ல போய் ஜாயின் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஸ் நம்பர் 2 தூக்கி அப்படியே என்ன பண்ணிடணும் இங்க எழுதணும். அதே மாதிரி இந்த பஸ் நம்பர் 2 தூக்கி இங்க எழுதிடணும். அதே மாதிரி இங்க இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிருக்கோம் இங்க எழுதியிருக்கோம். இங்க இருக்கிற வேல்யூவை இங்க எழுதியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த கார்னர் டேர்ம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா என்ன பாத்தீங்கன்னா 0.05 தான் போய் ஆட் ஆகுது. அதான் 0.05 இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 0.05 தான் என்ன பண்ணுது 2ல போய் ஆட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க இந்த 0.05 பிளஸ் எதோட ஆட் பண்ண போறோம் அப்படின்னா எதோட ஆட் ஆகுது பஸ் நம்பர் 2ல போய் ஆட் ஆகுது. அப்படின்னா Z22ஓட வேல்யூ பார்க்கணும். Z22ஓட வேல்யூ என்னது 0.625. அந்த 0.625 தான் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இங்க போட்டிருக்கோம். இல்லைங்களா, ஸோ டோட்டல் ஆட் பண்ண என்ன கிடைக்குது அப்படின்னம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த 3x3 மேட்ரிக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 3 பஸ் இருக்கு. பஸ் நம்பர் 1, பஸ் நம்பர் 2, பஸ் நம்பர் 3, 3 பஸ் இருக்கு. மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கு 3x3ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னம்னா எந்த ஒரு ரிடக்ஷனும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்.